ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 52வது நாள் 53வது எபிசோடு நவம்பர் 27 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், UK அக்கௌண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கான பேபல் அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது. அப்பா இப்போ வந்து என்னென்னா எங்கேருந்து செகண்ட் பார்ட்டுங்கிறது சொல்லிடுறேன். இப்போ அடுத்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க ஜாக்கி. அந்த டாஸ்க்லேருந்து அந்த செகண்ட் டாஸ்க் பேர் வந்து என்னன்னா சீட்டு. ஒரு சீட்டை எடுத்து அந்த சீட்டில் இருக்கிற அவர் வந்து சிட்டுன்னு சொல்லுவாரு. ஆமா, சிட்டு. அந்த சிட்டை எடுத்து அந்த சிட்டை படிச்சுக்கிட்டு அந்த சிட்டுல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்க்கிற ஆட்களை செலக்ட் பண்ணும். ஆமா, அதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அதுலயே ரெண்டுமே இருக்கும். ஆமா, அவன் நல்லவனா அவனா நல்லவன் இந்த மாதிரியான டைப்ல சிட்டு வரும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள். எஸ், ஐ லைக் திஸ் எக்ஸாம்பிள். தேங்க் யூ மேம். சோ அப்ப வந்து தீபக் என்ன ஒரு சிட்டு வரும்? யாரை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நைட் டைம் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. 12:15க்கு எனக்கு அவ்வளோ எனர்ஜி இல்லை, எனக்கு தூக்கமே வந்துடும். அதனால வாங்க தயவுசெய்து. எல்லாருமே ஏன் வந்து இன்னொரு குழந்தை அப்படிலாம் எல்லாருமே யோசிப்பாங்கல்ல, அதற்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே ஃபைன். தீபக் தான் ஃபர்ஸ்ட் வந்து சிட் எடுப்பாரு. 100 கேமரால யாரு தெரியறான்னா சவுண்ட் தான் தெரியறாங்களா? தீபக் நல்லா தெரியுது. ஆமா, அதனாலதான் கொடையெல்லாம் போவாரு, பதறுவாரு. ஐயோ, நான் கேப்டன்சில இருக்கும்போது நீ போய் இங்க இது பண்ணி மழையில நனைஞ்சு. எல்லாத்த விட அவர் சொல்றாரு சவுண்ட் எங்க போனாலும் கேமரா திரும்பி எல்லாம் சவுண்ட் அவருக்கு தெரியல. 27 வருஷம் பயணியரா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது கேமரா சவுண்ட் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து யாரு கேமராலே தெரியலன்னா ரஞ்சித் தான்றாரு, சாமி தான் அப்படின்றாரு. அதனால சாமி வந்து செம்மையா அதெல்லாம் போடுவாரு. சார் அது எப்படி தெரியுமா? அற்றனா இல்ல டன் டரன் டரன் டடன் அப்படின்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட் கீழே ஓடும்ல, அந்த லெவலுக்கு அவர் யோசிப்பாரு. ஓகேவா? சிவா அவர்கள் வந்து என்னன்னா சொம்பு வந்து சொப்பு சாமா வச்சுட்டு யார் விளையாடுவாங்க அப்படின்னா சொப்பு சாமா விளையாடுறதுக்கு லாய்க்குன்னா விஜய் விஷாலும் தர்ஷிகாவுமா. அதுக்கு கூட லாய்க்கு இல்லை யாருன்னா ரஞ்சித் அப்படின்றவாரு. ஓகேவா? ஸோ காரணம் வந்து அப்போ பிக் பாஸ் கலாய்ப்பார் அவர். காரணம் சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரியான நக்கல்லாம் வருவாங்க. சவுண்டு வந்து நம்பி எதுவுமே யாரும் சொல்ல முடியாது, சாச்சனான்றோம். கரெக்டா சொல்லுவோம். ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க ஜாக்கி. சவுண்ட் வந்து அப்படியே விளையாட்டா சொல்ற மாதிரியே இருக்கும், கரெக்டா சொல்லுவாங்க. சாச்சனா தான் இங்க இருக்கிறது அங்க போய் சொல்லுவா, அங்க இருக்கிறது இங்க போய் சொல்லுவா, எல்லா குரூப்லயும் அவ தான் இருக்கா அப்படின்றாங்க. அதனால சாச்சனா தான் எல்லாத்தையும் சொல்றாளான்னு தெரியாது, பட் வந்து சொல்றா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு இவன்ட்ட சொன்னாலும் வேஸ்ட் அப்படின்றது ராணவ் ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க. அதை அப்படியே மாத்தி சொல்லுவாரு. அவங்க மேல விஷத்தை வந்து இது பண்ணிட்டாங்களாம். அவங்க பதட்டத்துல யார் பேர முன்னாடி சொல்ல, ரெண்டாவது முன்னாடி சொல்லு, 2-3 அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. தெரியும். அதாவது இதுல வந்து இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க யார் யார் தெரியுமா? ஆக்சுவலி 3 பேர் அந்த வீட்டுல இந்த கேமே தெரியாம ஆனா வந்து அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. ஒன்னு ராணவ், இன்னொன்னு ரஞ்சித், இன்னொன்னு பழம்பெருச்சாலி சத்யா. அவர் 2 வாட்டி வர வந்திருப்பாரு. அவர் வந்து இதுவா அதுல என்ன கொடுமைனா அவரு அதான் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பாயசமா பாயசனான்றப்ப 414 பேர் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. என்னப்பா நீங்க ஏன் லைக்கே போட மாட்டாங்கப்பா? லைக் அலர்ட் கொடுத்துனே தானே இருக்கோம். கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். 210 லைக் தான் வந்திருக்குது. பாடின்லாம் இருக்காரு. பாடலாம் பாடிட்டு இருக்கேன். காட்டு ஒரே பாட்டே ரிப்பீட் பண்ணிட்டு சும்மா தோசை இடத்துல தண்ணி தெரிச்ச மாதிரி, தோசை கல்ல தண்ணி தெரிச்ச மாதிரி. சோப்பாப்பா அங்கதான் மழை, இங்க குளிருது. வேற ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. குளிருக்கு. குளிருது 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 காதல் உறவாடி இருவிழி பார்த்ததிலே வந்ததே காதல்களை எனதுதான் பதவியில போனதே பாதலில் காதலை சேர்த்ததுதான். காப்பரேஸ்டிக்கா அடிக்க முடியாது. ஆமா, போட்டானு போடா மயிராண்டி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். சரி விடுங்க. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. விஜய் விஷால் வந்து யோகியன் தான் ஒத்துக்கிறோம் அப்படின்றது வந்து ராயனா அவருக்கு தான். அவர் கூடவே தான் சவுண்ட் இருக்கு.
அதனால அதன் பிறகு வந்து விளையாட்டுன்னு பேர்ல ஒண்ணு பண்றியா அது பாக்குறதுக்கு சகிக்கலன்றது வந்து சௌந்தர்யாவும் ஓகே அது வந்து அதுக்கு வேற காரணம் சொல்லுவாரு. சௌந்தர்யாவை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்லியா இருக்கிறப்ப அது வந்து நல்லா இருக்குமா. ஓகே ஆனா வேற ஒருத்தட்ட அவ பண்ணும்போது அது எவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்வாரு. அசார் அவர்கள் வந்து எப்படி லைக் போடுறது டிவில பார்த்தான்னு கேட்டிருந்தாங்க. உங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா ரிமோட்ல அந்த அந்த 4 ஏரோ இருக்கும்ல அந்த ஏரோல வந்து கீழே இருக்கிற ஏரோ அந்த ஏரோ வச்சு மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணா லைக் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஒவ்வொரு ரிமோட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு மேடம். சில ரிமோட் பெருசா இருக்கும், சில ரிமோட் சின்னதா இருக்கும், சில இதுல வந்து ஏரோஸ் வேற டிஃபரெண்ட். சார் அவருக்கு சொல்லிட்டேன்ல, அவர் சொல்லுவார் சார். அவர் போன்ல லைக் போட்டாரா நீங்க வச்சிருங்க உங்க ரிமோட் கதை. நானே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருந்தா அங்க வந்துடுறது. I just telling the different kind of remotes and size too. Here it is not about remote size, Jackie. Every remote, even அது குட்டி remote இருந்தாலும் size matter doesn't matter. Whether it works with that button is matters here. Please. Yes, the button is matter. அவ்வளவுதான். அது ஒர்க் ஆகணும் அவ்வளவுதான். ஒர்க்கே ஆகாம மொக்கையா இல்லாம some buttons not work and tempting. Tempting. Right, okay. Right, இங்க வாங்க போலாம். அடுத்தது வந்து நல்ல விஷயமா சொன்னாப்ல, கண்ணாடி போட்டாலே வந்து மேடம் வந்து கலவரமாயி டக்குன்னு உஷாராயிடுறாங்க அப்படின்ட்டு. இன்னும் கண்ணாடி போட மாட்டாங்க. தட்ஸ் ஆல். அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் அலர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க டக் 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 டக்குன்னு. இந்த விடிய காத்தால வர்றதே தப்பா போலது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்சிதா இங்கேயும் வந்து ஐயோ கிட்டவா வந்து ஆர்ஜே ஆனந்தியா பயங்கரமா. அதுக்கப்புறம் வந்து அப்படின்றது ஜாக்லின். நான் தான் கிட்டே வரலையே. அதான் நிறைய பேர் வந்து அப்படியே விஷம்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனாலும் அவங்க பயங்கர விஷம் நீ அப்படின்வாங்க. அந்த விஷம்ன்றது வந்துருந்தா நான் உனக்கு தான் கொடுத்துருப்பேன்னு வேற சொல்லுவாங்க. அவங்க நான் தான் உங்ககிட்டே வரல கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஓகேவா. சோ இதன் பிறகுதான் ஆர்ஜே ஆனந்தி சுத்தம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பவித்ராவா சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான், உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். அதுல சாச்சனாவுடைய பெட்டை வந்து ஆனந்தி ரெடிலாம் பண்ணிருப்பாங்க. களைச்சு போட்டுருமா எல்லாத்தையும் குப்பையா தான் வச்சிருக்குமா. அததான் சொல்லுவாங்க சுத்தமே இல்லாத யாருன்னா சாச்சனா தான். குளிக்க போறதுக்கு கூட பிரஷ் பண்றதுக்கெல்லாம் கூட ஐயோ பிரஷ் பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க வீடுகளில் பார்த்த ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க அண்ணி பண்ணது. சுதாமா எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கணும். நான் பிரஷ் பண்ணாம பேசவே மாட்டேன். இது நான் பிரஷ் பண்ணணும் அப்படின்னு. பிரஷ் எல்லாம் இல்லடா நீ படுத்துக்கோ திருப்பி தூங்கிரு, டீ குடிச்சிட்டு திருப்பி தூங்கிருன்றாங்க. ஒருத்தர் கூட மகேஷ் பட் அவர் சமைக்கலாம் பண்ணுவார். அவர் பேர் என்ன வெங்கடேஷ் பட். அவர் என்ன சொன்னாரு, பல்லு விளக்காம தண்ணி குடிக்கணும், சுட தண்ணி குடிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி தான் டீயும் குடிக்கிறது. அவர் சுட தண்ணி குடிக்க சொல்றாரு, அதுல கொஞ்சம் டீயை போட்டு கொஞ்சம் பாலை போட்டு கொஞ்சம் சீக்கிரம் போட்டு குடிக்கிறோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அப்பா ஏன்னா அந்த சலைவாவில தான் எல்லா கிருமிகளும் போய் உள்ளார போய் அப்படியே எனக்கு வந்து திருப்பி வந்து விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஓகே இவனுக்குள்ள ஒரு குழந்தை, இதெல்லாம் ஒரு குழந்தை அப்படின்னு மாத்திடுவாப்ல. ஒரு குழந்தை இருக்கிறான். ஜெஃப்ரி சொன்னதை சொல்றேன் சார். நீ எல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரி நான் சாச்சனாவை சொல்லிடுறேன் அப்படிங்கறதையும் ரஞ்சித்தையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. இவனுக்குள்ள அப்படி என்னடா பாத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முத்துவ சொல்லுவாப்ல. அதான் இவருக்கு வந்து இப்ப பிபிக்கு வந்து கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். அவ்வளவுதான் பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர். அது என்ன நீங்க அப்படியே கண்டுட்டீங்க எல்லாம் போய் போய் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது வந்து எதுக்குன்னா அவருக்கு நிறைய கிளாப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. வீக்கெண்ட் ஆனா எழுந்து கைத்திட்டு இருக்காங்கல்ல, அது அவருக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனா வந்து சூப்பரா விளையாடுறது யாருன்னா இவன் நல்லா தானே விளையாடுறான், ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னா தீபக். அவர் வந்து எல்லா இடத்துலயும் விளையாட வரும்போது அவருக்கு பாம்பு கொடுத்துறீங்க. புரியல எனக்கு. அதுல வந்து தீபக்கே வெட்கப்படுவார். டே என் பேர சொல்றாரு வேற யாராவது சொல்றா அப்படின்ட்டு. அதே மாதிரி சாச்சனாக்கு ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே வந்து இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அருண் வந்து ஹனிமூன் கூட டிக்கெட் தீபக் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எல்லாத்துக்குமே தீபக் என்னைக்கோ கொடுத்த பாமுக்கு வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஒரு ஆசானாக ஒரு பயணியராக அவரை வச்சிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலி அல்லாதான் வச்சிட்டு இருக்காரு. விடுங்க. சோ சாச்சனா யார் வந்து கியூட் பேரா இருந்தாங்கன்னா மனசாட்சியில மண்ணகச்சின்னு உங்களை யாழி அந்த மண்ணகச்சி இல்லாம அருணும் ஆர்ஜே ஆனந்தையும் கியூட் பேரா இருந்தாங்களா ஜாக்கி.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கியூட்னு நினைச்சு பண்றது வந்து இது ரொம்ப தேவையில்லாத வார்த்தை. சாச்சனா சொன்னது அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிவீட் வரும். ஜாக்லினும் ராயனும் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அது பாக்குறதுக்கே சுத்தமா நல்லா இல்ல. அது வந்து இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு முத்து மேல வந்து ஒரு டிராவல் பண்ணாங்க. அதை வந்து சோசியல் மீடியால வேற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அதை அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. அதை வந்து நான் தப்பா பார்க்க விரும்பல. இவங்க அதை தப்பா பார்த்து பேசிட்டோம். அந்த இடத்துல வந்து உப்பு மூட்டை தூக்குறத வந்து தப்பா பேச. ஏன் நான் சொல்றேன்னா, சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி மேல போய் ஏறிக்குவாங்க. அதே மாதிரி தான் இதை அதில் வந்து நான் ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்களை வந்து நீங்கள் அதை எப்படி சொல்லலான்றதா இல்லை, எல்லாத்த விட நான் அதில் எழுதிருந்தேன். அதாவது யாரு பண்றாங்களோ அவங்க வந்து விட்டுட்டு பண்ணாதவங்க போய் காலில் விழுந்து கூட அவங்களுக்கான விஷயங்களை வந்து பண்றாங்க அவங்க. அதுதான், அதாவது எப்படி சொல்றது, அவங்கள பத்தி தெரிஞ்சு உங்களுக்காக வந்து அந்த இடத்துல விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாத இடத்துல வந்து போய் காலில் விழுறாங்க அவங்க எப்ப பாரு. அதுதான் அங்க மேட்ரு. ரஞ்சித் வந்து ஆர்வ கோளாறு அப்படிங்கிறது. அதை நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் உங்களது வந்து அதே மாதிரி நீங்க கூட தான் வந்து முத்து கூட சுத்திட்டு இருக்கீங்க. உங்க சொன்னா நீங்க எப்படி அழுது ஆர்ப்பாட்டம் இல்ல நீங்க எப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். அவங்க ஜாக்கி இப்ப அதுக்கான பதில் சொன்னதுதான் ஜாக்லின். அதை இங்கேயே பேசிடுறேன் நான். இதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து இந்த பொம்மை டாஸ்க பத்தி பேசுவோம். சோ ஜாக்லின் வந்து அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. டேய், நம்ம 2 பேரையும் ஃபர்ஸ்ட் பிரிக்க பாக்குறாங்கடா. அது என்ன அப்படின்னா, நான் என்ன தனியா இருக்கணும். இப்போ ராயன் சொல்வாரு, என்ன இன்னைக்கு சொன்னதுக்கான காரணம் கூட வந்து அதனாலதான் போல இருக்கு விஜய் விஷால்னு பொழுது. ஆமா, ஏன்னா நம்ம என் கூட இருக்கிறவங்கள அடிக்கணும், அவங்களுக்கு என்ன தனியாக்கணும். நான் ஸ்ட்ராங்கா இருக்க கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா என் கூட இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறதுதான் அவங்களோட வேலையாவே இருக்குடா. இதுதான் அவங்க பண்றாங்கிறது ரொம்ப தெளிவா இன்னைக்கு வந்து ஜாக்லின் வந்து இவர்கிட்ட பேசுவாங்க. அவர் பேர் என்ன சொல்றது, நம்ம ராயன்ட்ட பேசுவாங்க. அதே மாதிரி நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் நானு. அதே மாதிரி சௌந்தர்யாக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து இந்த விஷால் வந்து பிளான் பண்றதே என்ன அப்படின்னா, அதே மாதிரி எட்ட இருந்து பார்த்து சிரிக்கிறான், ரொம்ப பேடா சிரிக்கிறான். அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க எந்த மாதிரி சிரிக்கிறாங்க, எதை வச்சு சிரிக்கிறாங்க கிளீனா தெரியும்னு சொல்லுவாங்க. தர்ஷிகா அவளும் பெண் தானே மொமெண்ட் எனக்கு உண்மையிலே ஒத்தனை கொடுத்துட்டு இருக்காங்களே இந்த இதுல. வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம், பூவுக்கும் வாசம் உண்டு விவருக்கும் 459 பேர் பார்க்க 229 லைக்கு தானே இருக்கு. சோ அதுல தெளிவா சொல்லுவாங்க. இதனாலதான் வந்து சௌந்தர்யா வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது பைத்தியம், லூஸ் மாதிரி பேசுறா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவளை வந்து மென்டல் பைத்தியம் எல்லாம் சொல்றதும் அவங்களுக்கு வந்து அதுதான் ரீசனு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்கல, ஏன்னா தனியாக்குறாங்க, இது எனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா வந்து ஜாக்லின் பேசுவாங்க. அதே மாதிரி தெளிவா காய் நகர்த்திருக்கா சிமியும். அதே மாதிரி ஹலோ சுதான் முத்தா கொடுத்துருக்கா. ஜாக்கி 2 லவ் சிம்பிள் போட்டு ஜாக்கி போட்டு ஹக் மட்டும் கொடுத்துருக்கான். தெளிவா காய் நகர்த்துறா அவளும். ரைட், நடத்தடி, அவ்வளவுதான். சோ இதுதான் இந்த விஷயங்களுக்கு ஓகேவா. அப்புறம் வந்து ராயன் வந்து சௌந்தர்யா கிட்ட அதுக்கப்புறம் பேசுவாப்ல இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீ எதுக்கு சாச்சனாவை அப்படி சொல்ற அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து, அப்போ பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு நடமாடும் வேயிங் மிஷின் போல இருக்கு, தூக்கி பார்த்தே இடம் சொல்லிடுறாரு. ஆமா, இவங்கள தூக்கிட்டு இருப்பாரு. அன்ஷிதா தூக்கிட்டு 2 கிலோ நீ ஏறி இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா 600 பீரை உடைச்சிருப்பாரு கண்டிப்பா. ஏமா இது கூலிங் பீர் கிடைக்கிறதுல சென்னையில. ஸோ மழை வர நமக்கு என்ன ஜாக்கி கவலை, சென்னையில கிடைக்கலன்னா நம்ம தான் இங்க இருக்கோம், கிடைக்குது. இங்க ஊரே கூலிங்கா இருக்கு, நீங்க சென்னைன்றீங்க சும்மா. கரெக்ட் தான், ஓகேவா. ஸோ சோத்துல வச்சுருவோம் சரியா. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து அவ சொல்ல மாட்டாடா, சாச்சனா வந்து எல்லாத்தையும் சொல்லுவான்னு நீ ஏன் சொல்ற அப்படின்னு பொழுது, இல்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டானா, எல்லா குரூப்லயும் அவ இருக்கா, நீ பாரு இந்த குரூப்ல இருப்பா, திடீர்னு போய் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல உட்காந்துருப்பா, எல்லா குரூப்லயும் உட்காந்துருக்கா. அவளுக்கு அது வந்து அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், ஆனா சொல்றா இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குதுங்கிறத போய் சொல்றா எல்லா இடத்துலயும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க. இதன் பிறகு வந்து விஜய் விஷால் தீபக் ராணவ் 3 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அங்கேயும் தான் ஜாக்லின் பிராண்டிங் தான் அங்கேயும். சௌந்தர்யா வந்து தனியா விளையாடினா கூட சூப்பரா விளையாடிடுவாளாம். ஆனா ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்றன்ற ஒரு விஷயத்துல அதை வந்து காலி பண்றாங்களாம்.
இது எதுக்காக சொல்றதுன்னா இப்ப இது எப்படி இருந்தாலும் ஒரே வீடு ஜாக்கி, குட்டி வீடு, எப்படி இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட போயிடும். அதுதான் ஏற்கனவே எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஜாக்லினோட நட்பு வட்டத்துல இருக்கிறதுனாலதான் பிரச்சனையும் யோசிக்கிறாங்க. இப்பயும் சொல்றேன், இவங்களாமாவது உன்னா எல்லாம் சேர்ந்து விளையாண்டாங்க. பொம்பளை பக்கமும் வெறுத்தாங்க, ஆண்கள் பக்கமும் வெறுத்தாங்க ஜாக்லினை. அது தனியா வந்து விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. அது எல்லாத்த விட அந்த பெஞ்சில வந்து உட்கார்ந்துருப்பாங்க இவங்க, இந்த பக்கம் 478 பேர் இருக்கிறீங்க நண்பர்களே. 62 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் நாங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட போவோம். ஸோ லைக் போடுங்க. லைக் போடுறதுல உங்களுக்கு ஈகோ பார்க்காதீங்க. லைக் உடனே தட்டி விடுங்க. ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கீங்க, அதுக்காக தான் நானும் சொல்றேன். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக். 268 பேர், 477க்கு 268 பேர்னா இன்னும் 200 பேர் எப்படி பார்த்து காலையிலே பிரஷ் பண்ண எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல லைக் போட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்ண போங்க. ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ. ஸோ அப்போ வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, அந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஆப்போசிட் பெஞ்ச்ல சாச்சனா, முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின் நினைக்கிறேன் இருக்கிறதுலே இந்த பர்சனாலிட்டிஸ், இந்த குரூப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப டேஞ்சரஸானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க இவங்க எல்லாரும். இதுக்கப்புறம் வந்து பொம்மை டாஸ்க்கு முன்னாடியே ஜாக்லின் தான் நான் தூக்குறேன் இன்னைக்கு, ஜாக்லின் பொம்மையை தான் நான் தூக்குவேன் அப்படின்னு விஜய் விஷால் யார் முன்னாடி சொல்வார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அருண் முன்னாடியும் சத்யா முன்னாடியும் பேசுவார்னு நினைக்கிறேன். இல்ல சத்யா முன்னாடியும் ராணவ் முன்னாடி பேசுறாரான்னு தெரியல. சோ இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இதன் பிறகுதான் வந்து முத்துவுடைய அந்த விஷயம் தீபக் கிட்ட போய் சொல்றது, அருணும் சௌந்தர்யா ஒண்ணு அறியாதவன் இல்ல மண் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா 2 பேர் கிராஃபும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஒரு மாதிரி இருந்தாங்க, 2 பேரோட கிராஃபும் அதுக்கப்புறம் தான் ஏறிச்சு. 2 பேருமே பிறந்ததுமே குழந்தை பெற்றது இல்ல, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி வேலை பார்த்து அதுக்கப்புறம் தானே. அப்பவாரு பிள்ளைய பார்க்கல, இப்ப எப்படி பிள்ளை பார்த்தேன்னு சொன்னா அது மாதிரி தான் இருக்குன்ற அந்த உதாரணமே. ஓகே, உங்களால மட்டும் தான் இப்படி ஒரு உதாரணத்தை மனதில் நிற்கிற மாதிரி சொல்ல முடியும். நம்மளுடைய நோக்கம் அதுதான். கால்குலேட்டிவா குமுலேட்டிவா பேசினாலும் அது வந்து கரெக்டா போய் எக்ஸ்பிரஸா அது போய் சேரணும், சேர்ற இடத்துக்கு. அதன் பிறகு வந்து 2 பேருக்குமே ஒரு ஹோல்டு தேவைப்படுது. ஆமா, அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷாலாம் ஹோல்டு, அண்ட் ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கான ஹோல்டு. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரிதான் வந்து அவங்க 2 பேரும் பண்றாங்க. அவரு டப்புன்னு தெளிவா உன்னோடைய தாட் ப்ராசஸ் நீ சொல்ற அப்படின்றவர், ஆமா ஆமா அப்படின்னு. இவருக்கு அதை ஒரு விஷயத்த எங்கேயாவது சொல்லணும். அந்த விஷயத்த முத்து வந்து தீபக் கிட்ட பேசுவார். முத்துவுக்கு என்ன அப்படின்னா, அருண் அவரை எதிர்த்து பேசுனது நீங்க சொன்னதுதான். வந்து வந்தாரையான்னு எல்லாருமே கூட இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் இப்ப திடீர்னு இப்ப அதுவும் பேசாத அருண் பேசும்போது அது கோபம் வருமா இல்லையா? இப்ப இது அதே மென்டாலிட்டி தான் இங்கேயும். அதாவது கீழே, அதாவது உள்ளே நையான்ட்டு கும்பிடுற சாமின்னு சொல்லி போறோம் பையன்லாம் வந்து நீங்க படிச்சுட்டு வந்தா அது வயிறு எரியாது. என் வீட்டுல வந்து உழவு ஓட்டிட்டு அவன் போய் இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க கூட அது போட்டுருந்தாங்க போல இருக்குது. எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு வந்து வேலை பார்த்துட்டு எங்க உயிர் எடுத்துட்டு இருக்குதுங்க. கார்பரேட்டுக்கு வந்து இவங்கலாம் எதுக்கு வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் யாரோ ஒருத்தவங்க போட்டது சமீபத்தில் படிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்ச கேஸுக்கு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இது காலங்காலமா இருக்கிற விஷயம் தான். சொல்லுங்க. ஓகே, சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பத்தி இவங்க அருண் சௌந்தர்யாவை பத்தி முத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இதன் பிறகுதான் வந்து டால் டாஸ்க். இப்போ வந்து டால் டாஸ்க்ல என்ன, டால் டாஸ்க் முன்னாடி வந்து இந்த திருட்டு பிரியாணி குரூப் வந்து அதுல வந்து அருணை தான் போட்டு கிராசரிக்கு வந்து ஆளை போட்டிருப்பாங்க. பவித்ராவுக்கு என்னன்னா, ஏன் நான் ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்தா என்னன்ற அது ஒரு பெரிய சண்டை போடுவாங்க. அப்போ வந்து அதுல வந்து இவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தீபக், ஏமா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுத்துருக்கோம், அதை அவங்க பாத்துக்கிறாங்க, இல்ல ஒண்ணுத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்கள அப்படின்னு. இந்த திருட்டு பிரியாணி குரூப்ல இவங்களும் இருப்பாங்க, தர்ஷிகா, இவங்க மஞ்சரி ஆனந்தி சார், ஆனந்தி இருப்பாங்க. அவங்க வந்து இப்பதான் ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்ப போய் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாமே இந்த மாதிரி ரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் மேட்டர். இதுல இந்த கடைசியில சீன்ல சாம்பார் ஊட்டுற சீன்ல அருண் வேற வந்து அதுக்கு ஒரு நியாயம் பேசுவாரு. 18 பேரோட ரேஷன் நம்மள நம்பி கொடுத்துருக்காங்க, ஏன் அப்ப முன்னாடி உங்களை நம்பி கொடுக்கலையா? முன்னாடி தின்னும்போது யார் விட்டு ரேஷனோ அதேதான். சரி விடுங்க, அதை பத்தி பேச நமக்கு டென்ஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, பொம்மை டாஸ்க்ல இன்னைக்கு அப்படியே ரூலே மாத்திடுவாங்க ஜக்கி. என்னன்னா இன்னைக்கு பிட்டே கிடையாது, மழைன்றதுனால இடத்தெல்லாம் மாத்தி பிட்டு கிடையாது. ஸோ யார் வேணா வெளியிலயும் வந்து உங்களோட பொம்மைகளை மாத்திக்கலாம். யாரோட பொம்மை போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஹோல்டு பண்ணலாம், அவங்கள அந்த இது உள்ளாரே விடாத அளவுக்கு நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அனௌன்ஸ் பண்ணி முடிச்சா பொம்மை டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டே வந்து தர்ஷிகா தான். என்ன அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் விஷால் ஜாக்லினோட பொம்மையை எடுத்து வச்சுக்குவார். விஜய் விஷால், ஆமா ஆமா, ஓகேங்களா? இது சூப்பரா பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயன் தான்.
விஜய் விஷால்ட்ட அதை வாங்காம அவர் விடவே மாட்டாரு ஜாக்கி. பிச்சு பிச்சாத எடுத்துருவாரு. தலையை ஃபர்ஸ்ட் பொம்மையை ஃபர்ஸ்ட் ஆகுது. அது வந்து அதை புடிச்சு இழுக்கிறவங்கள வந்து தடுக்கணுன்றதுக்கு தான் வருவாங்க இவங்க அன்ஷிகா. ஆமா புட்டிங் எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஜெஃப்ரியா அப்படி தூக்கி போடுவாங்க. ஜாக்கி அந்த சத்யா வந்து இது ஆம்ல வந்து இடிப்பாரு. அம்மா அண்ணிட்டு ஓடுவாங்க அவங்க இவங்க ஜாக்லின். ஆமா அவருக்கு நல்லா தெரியும் அது யார் இருக்காங்கன்ட்டு. அவரு வந்து வாட்டுண்டாடே அடுத்த வாட்டி நான் பார்த்துருந்தேன்ட்டு, அதாவது அதுக்குதான் வந்து நிப்பாரு அவரு. புரியுதுங்களா? அதுதான் வந்து நிப்பாரு அவரு. மற்றபடி வந்து கேமே தெரியாது. இந்த மாதிரி ஓடி போயிடுங்கன்னா ஓடி போய் எட்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ராணம் வந்து அதையும் ராயன் வந்து உள்ளார பூந்து அதை ஃபுல்லா எடுத்து இங்க இருக்கு நான் வந்து வாங்கடா அப்படின்னு சொல்லலாம். சரியான மூஞ்சிக்கிங்க இங்கெல்லாம் கிழிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி சட்டெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு அப்பதான் வந்து திரும்ப இன்னொரு செகண்ட் டாஸ்க்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க ஜாக்லின் ஆகும். அதேதான் இந்த செகண்ட் டாஸ்க் முன்னாடி பின்னாடி பவித்ரா பேசுறது இங்கேயே சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்ப உங்களோட பொம்மை உள்ள போகணும். கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஜாக்கி தர்ஷிகா. இப்ப வேற யார்கிட்டயாவது பேசிட்டு என் பொம்மை இன்னும் போல அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் என் பொம்மையை மாத்தி எடுத்துட்டு போங்க, நாங்க உங்க பொம்மை பண்ணணும் சொல்லணும்ல. அவங்க பொம்மை தான் அங்க இருக்கும், யாருமே அவங்க பொம்மையை தான் எடுக்கல, கை கட்டி நின்னுட்டே இருப்பாங்க. அதேதான் எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடுவோம், எப்படியா இருந்தாலும் நம்ம யாரா செஞ்சிருவாங்க. அதேதான். அதாவது என்னன்னா எப்படி இருந்தாலும் ஜாக்லின் பொம்மை உள்ள போகாது, தன் பொம்மை போயிடுங்கிறதா அவங்களுடைய மைண்ட் செட். இது ஒரு மைண்ட் செட். இன்னொரு விஷயமா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, என் பொம்மை நீ எடுக்கல, என் நண்பே ஆறுயிரே என் பொம்மை நீ எடுக்காம எப்படி விட்ட. ஆமா அவர் அதை தெரிஞ்சுதான் பண்ணாரு. திரும்ப வந்து காலி பண்ணிட்டீங்க. இங்க 4 பேர் ஒரு டீமா இருக்கும் ஜாக்கி. இப்ப நானு நீங்க இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சொல்றேன், அவ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசிக்கிறோம் டீல் மாதிரி. இப்ப 3 பேரும் பேசுன ஒரு விஷயத்துல திடீர்னு போய் எங்க 2 பேரையும் கட்டி விட்டு நீங்க எப்பவும் போல வேற யாருக்கிட்டயாவது போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேற யார்கிட்டயாவது போயிட்டீங்கன்னா 2 பேரை கட்டி விட்டு சப்போர்ட் பண்றதுக்கு. சரி. சோ ஒரு மாதிரி பட்டுனுக்கு படபடன்னு ஆயிடுச்சு கையெல்லாம். இல்ல நான் ரியாலிட்டி பேசலடா. ரியாலிட்டினா நீங்க அது வேற ஃப்ரெண்ட்லியா விட்டுட்டு போயிடுறது, அந்த விட்டுட்டு போறது சொல்ல. ஓகேவா? நீங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவன் பேர் என்னது, தும்பா சாயல பாட சொல்லல, तुमने न जानी जा सपने बिताए. சொல்லுங்க. ஓகே, அந்த சப்பனே பித்தா ஹே படத்துல அவன் ராணி முகர்ஜியும் பிடிச்சுப்பான், அப்படியே ஹக் வந்து கஜலுக்கும் கொடுத்துப்பான். தில் தீவானா ஹே தில் து பாகல் ஹே, அது வேற படம். ஓ இதுதானா? ரைட். சாரி சாரி ராத் அது வந்து வேற படம், இது வேற படம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி அந்த பீட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கு மேடம். நான் மெலடியில பார்த்தேன். இப்போ தேட்டர் வச்சுட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டாங்க, அது அப்படியே ஆப்போசிட்ல தான் இது வந்துருச்சு. அதுதான் நான் பாசிகர்லாம் பார்த்தேன். அவனே தாங்க முடியாம வெடிச்சிருக்கான் பாருங்க. அந்த படத்துல இருக்க மாதிரி நான் எதை அதுக்கு சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு தான் 2 கை இல்ல, நீங்க காலால 2 காலால கூட வந்து இன்னும் 4 பேர் இருந்தா கூட கரெக்டா ஹக் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விட்டு போயிட்டீங்கன்னு. காலாலன்னா சென்னையில இருந்து ஊருக்கு கிளம்பி வரும்போது காலால. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அதனால சோ மாதிரி எதில் விட்டனே மறந்துருச்சு ஜாக்கி. இவங்க வந்து அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இது ஒரு பேசிக், நீங்க இங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க, உங்களுக்கு அது தெரியாதா, உங்களோட பொம்மை போகணும் அப்படின்னு பொழுது டக்குன்னு அதை கொடுத்து யாராவது ஒருத்தவங்க வைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும்ல. அந்த ஒரு தாட் ப்ராசஸே அவங்களுக்கு வரல. பரவாயில்ல அப்படின்னு. இப்ப 3 பேரை விட்டுட்டு இப்ப ஓம் பலூன்ற உங்களோட பொம்மைய ஒருத்தர் வந்து எடுக்கல அப்படின்னும் பொழுது, அப்ப 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இவர் ஜாக்லின் பொம்மையை எடுத்துருவாராம், இவரோட பொம்மை யாராவது உள்ள கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாராம். அப்ப சத்யாவும் அருணும் வந்து அவங்க ஒரு பொம்மையை எடுத்துட்டாங்க. அப்ப உங்க பொம்மையை அங்க எடுக்கவே இல்லை. நீங்க வந்து அவங்க வந்து ட்ரையோ 3 பேர் தான். நீங்க சும்மா எதுக்கு போய் அவங்கள்ட்ட ஒட்டிக்கிறீங்க? அதுவே அந்த பொண்ணுக்கு ஒன்னும் தெரியல ஜாக்கி. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, நைட்டு போயிட்டு ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு பெட்ல இருக்கிறவங்களை எழுப்பி ஏன் சாப்பிடல, ஐ எம் சாரிடா, நான் வந்து உடனே இவங்க அப்ப கூட ஜாக்கி டே அது உன் கேம்டா எனக்கு புரியுதுடா அப்படின்வாங்க. எனக்கு இது என்னத்த சொல்றதுனே தெரியல. எப்படி இது உன் கேம், இது உனக்கு புரியுது, நான் என்ன சொல்லணும்? அப்ப கூட நீ என்ன கேட்கணும், சரி விட்டுரு, தோத்துதான் போயிட்ட, பட் அது ஒரு கேள்வியாவது நம்ம கேட்க மாட்டோம். நீ ஜாக்லின் பொம்மை எடுக்க போறன்னு முடிவாயிடுச்சு, அப்ப என் பொம்மை யார் எடுக்க சொல்லியிருந்த?
உன் பொம்மையை நான் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன், என் பொம்மையை ஏன் யாருமே எடுக்கல அப்படின்னாவது கேட்க வேணாம். அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தானே, அவங்க விஷால் தானே செய்யறாரு, செஞ்சுட்டு போறாரு. அவருக்கு போய் அவங்க உட்காந்துட்டு பேர் என்ன சொல்றது, சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு செஞ்சுட்டு போறாரு. எனக்கு பிடிக்குது, நான் செய்யறேன், நீங்க எதுக்கு அந்த அட்வைஸ் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கு அட்வைஸே பண்ணல. இங்க வந்து இது கேள்வியா கேட்கப்படுது. உங்களுக்கு வந்து இது கூட வந்து ஒருத்தட்ட கேட்க முடியாத அளவுக்கா? நல்லா தெரியும், நானே தான் செய்யறேன், எனக்கு அது பிடிச்சி. ஆனா நீங்க இன்னும் அந்த பேச்சு பேசுறீங்க, எல்லாம் இண்டிபெண்டா நான் விளையாடுறேன், அப்படி விளையாடுறேன், இப்படி விளையாடுறேன். 2 வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பீஸ் புடிங்கிட்டாங்க. இப்ப வந்து எடுத்து வச்சாச்சு பொம்மை டாஸ்க்ல. ஃபர்ஸ்ட் அடுத்த அவுட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா. ஓகேவா? ஜாக்லினோட பொம்மை உள்ள போயிடும். அவர் டப்புன்னு தலையை மட்டுமாவது எடுத்துட்டு போய் நான் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வச்சாச்சு. முடிஞ்சு போச்சா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இது அவ்வளவுதான் ஜாக்கி. இந்த பொம்மை டாஸ்க் பத்தி பேசுறோம்னா முடிய போகுது. நீங்க கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியை சொல்லலாமா? இல்ல, கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சலாம் போதும். ஓகேவா? எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் தான் நைட்டு வந்து அந்த போய் அவர் சொல்ல, அதுதான் அது வந்து தனியா தான் பேசணும் மேடம். இதெல்லாம் கொஞ்சம் ஆமா, இது ஒண்ணு. இதன் பிறகு வந்து இன்னொரு விஷயம் தான், இந்த காத்திலே படம் வரைஞ்சது. அச்சமில்லை அச்சமில்லை அல்ல, அதுக்கு முன்னாடி பறஞ்சு மீது வாணி நீண்டு வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. அதேதான். சோ அதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சித் படம் வரைஞ்ச கதை. பவித்ரா பொம்மையை எடுத்துட்டேன்னு சொல்லி அன்ஷிதா அப்படியே 100% சொல்லுவாங்க, நான் உன் பொம்மையா நான் வச்சேன்டா விடுறா அப்படின்னுவாங்க. கடைசியில பிக் பாஸ் பார்த்து சொல்லுவாரு, பவித்ரா பொம்மையை வச்சது ரஞ்சித், ரஞ்சித் பொம்மையை எடுத்துன்னு போயிட்டு வச்சது வந்து ஒரு மீம் சொல்லுது மேம். சரி, அத வச்சது வந்து அன்ஷிதா வந்து ரஞ்சித் பொம்மையை தான் எடுத்துன்னு போய் வச்சிருந்திருப்பாங்க. அன்ஷிதா பொம்மையை வந்து பவித்ரா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நின்னுட்டு இருப்பாங்க. இது ஒண்ணு. இந்த சாப்பாடு ஊட்டி விட்டது பாக்கணுமே. அவரு வந்து சினிமா அப்படின்னு இவரு வாயை எடுத்து ஊட்டிட்டே இருப்பாங்க. சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்க ஒரே பெருமை. இந்த கண்ணெல்லாம் இதா இருக்கு தெரியுமா? ஐயோ, சரி விடுங்க. கிரிஞ்சு மேக்ஸ் எது இதுல இருந்து பாதிக்கப்பட்டவர் யாருன்னா இந்த பக்கம் வந்து, அதாவது சாம்பார் சட்டி யாரு அருண் தான் சாப்பிடுறது. 3 ஷாட். அந்த 3 ஷாட் தான் வந்து நம்ம நயன்தாரா விக்கி வந்து அந்த ஒருத்தர் ஃப்ளூட் வாசிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் ஹக் பண்ணி முத்தா கொடுத்துருப்பாங்க. இந்த சேம் இதை வந்து அப்படியே இது மீம்ஸா போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து இவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா இங்க ஊட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. கிரிஞ்சு மேக்ஸ் அப்படின்னு அது போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீம் வந்தது, அதுதாங்க எக்ஸ்ட்ரா. இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சிவா வந்து அருள் சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது கேல சாப்பாடு விட்டு அதுல சேர்த்து விடுறீங்க. பல பேர் சாப்பாடு ஊட்டவே மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான இருக்கிறவங்களும் இருக்காங்க. விடுங்க. சரி, ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அப்புறம் போய் விஷாலும் தர்ஷிகா சாரிடா உன் கேம்டா, சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும் வாயை தொடச்சு விடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அது பேர் என்னது, கையில அடிபட்டதுக்கு வந்து ஒத்தடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கழுத்துல செயின் புடிச்சு இழுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு இன்னொரு கேரக்டர் ஒண்ணு உள்ளார வரும், ஸ்கர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு. எப்படி வந்து ஆரி துணி காய வைக்கிற மாதிரி ஒட்டிக்க போறோம், அதே மாதிரி ஏதோ தேட வந்த மாதிரி வந்து என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன லவ் கண்டென்ட் ஓடுது. இது அப்படியே இப்ப பவித்ரா கிட்ட சொல்லணும் பத்தி அவங்க சொல்லுவாங்க. நாம இருக்கும்போது கூட நம்மளை பத்தி நினைச்சது இல்லடி, அவனுக்கு வாயை தொடச்சு விடுறாடி, வாயை கழுவி விடுறாடி, வாயில இல்ல. இந்த அது பேர் ஒத்தனம் கொடுக்கும்போதே இவங்களும் அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. திருப்பி விளக்கண்ண அப்படின்வாங்க, ஏதோ திட்டிட்டு அவளுக்கு அதெல்லாம் புரியவா போகுது. ஏண்டி அவ பொம்மை போகல அப்படின்னு நின்னுட்டு இருக்கா, அத கேட்கல. இப்ப என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. வந்து விஜய் விஷால் உள்ளடியே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆடியன்ஸ்க்கு ரிவீல் ஆகிற இடமே அதுதான். அடி பாவி, இது உனக்கு போய் எல்லாம் சொத்தை ஊத்திக்கிட்டு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு ட்ராக் மாறின இடம் பாத்தீங்களா? முடிஞ்சது கதை அதோட. அதான் முடிஞ்சு போச்சு. சோ இவர் வந்து அழகா தர்ஷிகா தூக்கி வீசி அடிச்சிட்டாரு. அடுத்த கேம்ல வந்து இவங்க 2 பேரும் இருந்துட்டாங்க. அச்சமில்லை சொல்லி முடிப்பாங்க. ஆமா ஆமா. சார் அது வந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு வேற லெவல்ல அவங்க வந்து நெட்டி முடிச்சு வேற சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல அந்த கண்ணா. ஆமா ஜாக்கி, லாஸ்ட்ல ஊட்டும்போது இப்படி சுத்தி வாயில ஊட்டுவாங்க. ஆலம் கடிச்சிட்டு தெருல ஊத்த வேண்டியதானே, இல்ல பிக் பாஸ் கேமரால ஊத்த வேண்டியதானே. ஆலம் கடிச்சு கண்ணார் படுது, ஊர்ல இருக்கிறவங்க கண்ணார்லாம் படுது அவங்க காதல்லன்ட்டு. காதலுக்காக வந்து ஒரு பாட்டு ஜாக்கி, என்ன சிமி வேற வந்திருக்கா, பாட்டு பண்ணுவோம். ஆமா 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 ஆமா. ஒரு காதல் கடிதம் விழிக்கோளம், உன்னை காணும் சபலம் வரக்கூடும்,
வாங்க. அதுல தம்பி ஒருத்தன் ஒரு கமெண்ட் போட்டான், சொல்லுங்க. பாக்குறதுக்கு நீங்க விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு உல்லாச பரவ ஒண்ணு போட்டிருந்தான். ஒரு 2 வரி மட்டும் பயலுக்காக ப்ளீஸ் கண்ணாடி போட்டு போட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புன்னகையில் மின்சாரம் பொங்கி வரும் முத்தாரம் மல்லி எடுக்க பாடும் கண்ணும் ஏனும் தாம்பாலம் கொண்டு வரும் தாம்பூலம் கிள்ளி எடுக்க கண்ணன் துணை ராதே ராதே கட்டி கொள்ளும் மாறே மாறே நெஞ்செல்லாம் சிகு சிகு ஜும் 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 ஜும். ஆமாம், அந்த பாட்டு கண்ணாடி கட்டிட்டேன் டக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் யார் பொம்மை வந்து முடியும்னா லைவ் கொண்டவங்க மறந்து ஓட போறாங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது எனக்கு தெரியல. லைக் ஏன் ஏறலன்னு நீங்க நினைக்கிறீங்க? 491 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 294 லைக் அப்படின்ற. அதேதான். சரியா? சோ இப்ப அடுத்து இன்னொரு பொம்மையும் போயிடும். யாருதுன்னு பார்த்தா முத்துது. இல்ல அதுல இன்னொரு காமெடி, முத்து வந்து நிறைய நேரம் பொம்மையை வச்சுட்டு இருப்பாரு மேடம். அவர் பொம்மையை அவரே வச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இது சவுண்ட் வந்து அந்த பொம்மையை எடுத்து காலெல்லாம் உடைக்கிற மாதிரிலாம் என்னென்னோ இல்ல. அதுக்கப்புறம் வந்து இவரு நம்ம தீபக் வந்து என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு. 293 அன்பர்கள் வந்து எல்லா நலமும் வளமும் பெற வாழ்த்துக்கள். 293 பேருக்கும் வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். லைக் போட்ட அத்தனை பேருக்கும். ஏன்னா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கா கம்மிட்டா நம்ம வந்து 79 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். பாடறியே படிப்பறியன்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். லவ் யூ சுதாவும் முத்தாவா கொடுத்து வச்சிருக்காரு பாரு, ஒரு பாட்டை பாட்டதான். பாடலையா நீ உங்களுக்கு? நீங்க தான் பாடுனீங்க. பாடுறி மூடுறியா? ரைட். கண்ணாடி ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. நான் என்ன பாட்டு பாடணும்னே மறந்துட்டேன். நான் ஏறிக்காரன் வந்து சூடாக பாய வேண்டும் நெத்தி உள்ளார அடந்தான ஆசைகளை முன்னாடி போகையில முச்சேதி நிற்கிறேனே முக்கத்தையில. என்ன பாட்டு பாட வந்தனே மறந்துட்டேன். நீ பாடுறி. I'm waiting. Yes. முத்தா கொடுத்து தள்ளி $10 போட்டிருக்கா. முத்தா கொடுத்து. தேங்க்யூ சிமிதான். உனது நிழல் தரி விழுந்தா என் மடியில் ஏந்தி கொள்வேன், வான்மழையில் நீ நனைந்தால் தென்றல் கொண்டு நான் துடைப்பேன், ஒரு நாள் என்னை சோதித்து பார், ஒரு வார்த்தைக்கு உயிர் தருவேன், ஒரு வார்த்தைக்கு உயிர் தருவேன். தேங்க்ஸ். ஓகே வாங்க. நல்ல 4 லைனாவது ஞாபகம் வந்தது. ஃபர்ஸ்ட் நான் வேற ஏதோ ஒரு பாட்டு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். புது பாட்டா பண்ணணும். விடுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சரியா? இதுல முத்தோடைய பொம்மை போயிடும் சொன்னேன் இல்லையா? இந்த பொம்மையில விஷால் இந்த மாதிரி இழுத்ததுக்கு விஷால் வந்து ஜாக்லிட்ட சண்டை போட்டு இருப்பாரு. டே விடுறான்னு ராயன் தான் அதை கூட அப்பவும் அது பெருசாக கூடாதுன்னு ராயன் தான் அதை சமாதானப்படுத்துவாரு. உண்மையிலேயே நல்லா பண்ணுவாரு. உண்மையிலேயே ராயன் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டீல் த ஷோ பீப்புளை ஹேண்டில் பண்ண விதம், ஒரு இடத்துல வந்து நின்னு வாடா என்கிட்ட தாண்டா இருக்கு அப்படின்னு, நீங்க 7-8 பேர் சேர்ந்து நீங்க பண்ணுவீங்களா? ஒருத்தல காலி பண்ணுங்க, இப்படிதானே கேம் விளையாடணும், பாத்துடலாம்டா கேம் எங்க இருக்கான்ட்டு. இதுல என்னன்னா நடுவுல முத்து ஒரு டவுட் வந்துரும். அன்சிதா பொம்மைய தலை தடி பாடிய தடியா எடுத்து போயிடுவாங்க. அதுல எடுத்து போய் இவரு வச்சிருவாரு. தலை என்கிட்ட தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்புறம் வச்சுக்கலாம். எப்படி 2 பொம்மையை வச்சான்ட்டு இது வந்து இது நல்லா கேளுங்க. எப்படி வந்து ஒண்ணுக்கு அடிக்கிறதுக்கு வந்து பொம்மை எடுத்துட்டு போனா அவுட் இல்ல, பொம்மை தானே உள்ளார போயிருக்கு, அங்க போனா தானே அது அப்படின்னு ஒரு சூப்பரான ட்விஸ்டான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்களே. விடிய காத்தா 3:45 மணிக்கு பவித்ரா. அதுக்கு நிகரானது
இல்ல பவித்ரா தான் அந்த ஐடியா கொடுப்பாங்க. இதே மாதிரி மெத்த படிச்ச முத்துக்குமரன் வந்து சொல்லுவாரு 2 பொம்மை வச்சுட்டான் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவாரு, டே நீ உன் தலை ஏற்கனவே நீ வச்சிட்டேன்னு சொன்னா என்கிட்ட பாடி கொண்டு போய் வச்சேன். வந்து உங்களால ஏத்துக்க முடியல. ஊராமூட்ல இருக்கவங்க தோத்துட்டா நீங்க வந்து கேம் அப்படின்றீங்கல்ல, அதுக்கு எதுக்கு அவரு வந்து தம் அடிச்சிட்டு இருப்பாரு. அவரு ஹார்லி குயினை நினைச்சிட்டு எங்க தம் அடிச்சுட்டு ஒரு ஓரமா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துப்பா. அவரை போய் புடிச்சுக்கிட்டு வந்து நான் தலையை வச்சேன்டா முண்டையத்தை எடுத்து வந்து வச்சுட்டு இந்த முண்டத்தை எங்கிட்ட வச்சு அப்படின்ற மாதிரி அவரை கேட்டு அவரு நான் உன்னை குழப்பூர் தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இது சரி விடுங்க, ஆனா கடைசியில வந்து 2 பொம்மை வச்சு இனிமே செய்யாத தெரிஞ்சுக்குது அவருக்கு. ஓகே அப்படின்ட்டு போயிடுவாரு. இல்ல இதை நான் சொல்ல வரல ஜாக்கி, இவங்களோட சண்டையில அப்பதான் தெரிய வந்தது சாச்சனை கடிச்சு வந்தாங்களே. பவித்ரா நான் கடிக்கலன்னு நீ கடிச்ச நான் உணர்ந்தேன், நீ கடிச்ச நான் உணர்ந்தேன், நீ கடிச்ச நான் உணர்ந்தேன், நீ கடிச்ச நான் உணர்ந்தேன் அப்படின்னு சாச்சனா கடிக்க வந்தாங்களா எல்லாரையும். அதை விட பொம்மைய ட்ரெஸ்ஸுக்குள்ளார வச்சா ட்ரெஸ் தூக்கி எடுப்பாங்களா அவங்க. அன்ஷிதா சொல்லுவா அலண்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் பதபதப்பில் உட்காந்துருக்காரு அங்க ஆர்னவ். யோசிச்சு பாருங்க, பப்ளிக் பிளேஸ், நீ பொம்மைக்குள்ளார வச்சா பொம்மையில தான் ஓடிப்பான்ட்டு. ஆமா அப்ப மேடம் இதே மாதிரிதான் பர்ஸ் வந்து அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்க பர்ஸ் ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பான் அப்படின்னுவாங்க. ஏமா ஜாக்கெட் உள்ளார கையை விட்டு பர்ஸ் எடுக்கிறதுல என்னமா பண்ண அப்படின்னு பார்த்துப்பேங்க பாரு. அவன் ஜாக்கெட் பர்ஸ் எடுப்பான எடுக்க நினைக்கவே இல்லைங்கன்னு அவங்க. ஓகே ஐயோ இந்த ஆர்ட் திஸ் ஆர்ட் I know ஃபவுண்டேஷன்ல ஃபவுண்ட்ஸ் வாங்கினேன். மடார் இடிச்சு பிஞ்சிடும். அது இது கீஞ்சாலும் பரவாயில்ல மேடம். உள்ளே வெளியே ஜோக்கு ஒன்று சொல்லி நீங்க வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனீங்க பார்த்தீங்களா. டெரிபிள் வெரி டெரிபிள். ஓகே நான் நீங்க இப்ப திருப்பி சொல்லுங்க, நான் சிரிக்கிறேன் அதுக்கு. நீங்க இதுக்குதான் லைவ்ல வரக்கூடாதுங்கிறது. நீங்க தனியா கேட்டா நான் அப்புறமா வந்து சிரிச்சிருப்பேன். ரைட் ப்ளீஸ் ஓகே கண்டினியூ. கமெண்ட்டை படிச்சு முடிக்கலாம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து இவர் சாரி சொன்ன கதை ஊட்டி திருஷ்டி எடுத்து ஊட்டிதான கதை தான் வந்து முடிஞ்சுது. ஓகேவா, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே 513 பேர் 511 பேர் 303 பேர் போட்டிருக்காங்க. 211 பேர் வந்து அவுட்ல இருக்கிறாங்க. 211 பேர்ல வந்து நான் ஒரு 10-15 பேர் பிரஷ் பண்ணா கூட எல்லாருமே லைக் போட்டுக்கலாமே. ஏன் லைக் குறையுது என்னன்னு தெரியல. லைக் போடாதான் கொஞ்சம் லைக் போடுங்க. ஆமா, சீஸ் மேக்கப்ங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணிருக்காங்களா. உங்களுடைய சாங் செலக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதையும் செல்வராணி பாண்டியன் வந்து கேட்டிருக்கா. இப்ப கடிக்க வந்தது பவித்ரா என்ன சொன்னாரு, ஆக என்னமோ பண்ணிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் சூரிய ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. இது ஒரு லவ் பயங்கர கிரிஞ்சு, மனசுல என்ன ரோமியோ ஜூலியட் நினைப்போம் அப்படின்ட்டு. அதை விட அவங்க சிரிப்பாங்க தெரியுங்களா, அந்த சாப்பாடுலாம் ஊட்டிட்டு. அவர் வேற டைப்பர் மாற்றி விட்டோமான்னு தான் கேட்கல, மற்றபடி எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்காங்க. நெட்டி முறிச்சு விட்டது, சாப்பாடு கடைசியை வந்து காக்காக்கு போடுறது, தலையை சுத்தி இது பண்றது, அதுதான் குழந்தைக்கு தான் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி அப்புறம் அவர் கொஞ்சம் போது அப்புறம் அது குழந்தை தான் அது. சரி விடுங்க. ஓகே, சகிதா சுல்தானாவுக்கு வந்து கிராண்ட் டாட்டரா இன்னைக்கு பிறந்திருக்காலாம். இன்னைக்கு தான். ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ பேக் டு ஃபார்மா அரவிந்தன் ரொம்ப கூலா போச்சு அப்படிங்கிறதையும், பிரீத்தி சேத்துராமன் வந்து தர்ஷிகாவை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்து அந்த கேமரால போய் ஊத்து அப்படின்னு சொன்னீங்க எல்லா திருஷ்டிய. அதனால அவ கிரேவி எல்லாம் கொட்டிட்டு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது. ஓகே, $5 போட்டிருந்தா. நீங்க ஏதோ ஜோக் சொல்லிருப்பீங்க போல இருக்கு. அவளுக்கு சிரிப்பா இருந்திருக்காது. எனக்கு சிரிப்பா இல்லாத அந்த ஜோக்கு அவளுக்கு கரெக்டா புரிஞ்சு சிரிச்சிருக்கா. அவளுக்கு ஒரு ஜோக் அனுப்பிச்சுட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஏன்டா டெலிட் பண்ணா, இல்ல எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நல்லா கசப்பு சொல்லலாம். சாய் மாதவனும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணிருக்காங்க லைவ்ல. தேங்க்யூ. இளம்பெருதி வந்து குட் டு see you in ஜோஷ் மூடா. நீங்க இன்னைக்கு ரொம்ப அதான் மணி 1 மணி ஆகுதுமா நைட்ல. 11 மணி இவங்க பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தாங்க. பட்டு பண்ணு ரோஜா பார்க்க பார்க்க கூஜா கண்கள் ரெண்டும் காதல் நல்ல காமசாஸ்திரம் அப்படின்னு இவங்க வருவான்னு நினைச்சேன் பார்ட்டி முடிச்சுட்டு. அப்புறம் வந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே தூங்கு முடிஞ்சு ஒண்ணாமலை துண்டு 2 எண்ணாமலை மாதிரி நானே இருந்தேன். அப்புறம் என் பொண்ணு அப்பதான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ பேசலாம் வாஷ் பண்ணான். என்னடா இது பளிச்சுன்னு இருக்காங்க, என்ன கதை அப்படின்னு போய் கேட்டேன். இல்லை இதை போட்டு அப்புறம் அதை போட்டு அப்புறம் அதை போட்டால் அது இந்த அளவுக்கு இது போட்டு வருங்க. அப்புறம் போட்டு சுருத்தனில் போய் மூஞ்செல்லாம் கழிச்சு வாங்கினா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். வந்து உட்காந்துமே நல்லா இந்த கழனிப்பான் நல்லா குடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி
அப்படின்னு கொடுத்தது அப்புறம் அப்படியே போய் வைக்க தின்னுட்டு அப்படியே படுத்துரும். அந்த மாதிரி எங்கள் ஆள் இருந்தது. அப்புறம் அதை தட்டிக்கிட்டு எடுத்துன்னு வரதுக்கு, ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல தட்டிக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க போது சரி நம்மளால தட்டி எடுத்துன்னு வருவோம் அப்படின்ட்டு தான் அப்படியே நம்ம ஜோஷ் முடுக்கு வந்து அப்படியே பாட்டெலாம் பாடி அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. progressive togetherness. Yes, I know. சக்தியிலேயே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, ஆண்டோர் வாக்கு. ஓகே, ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை கூட நிறைய இடங்கள்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ணையா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாலி ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்கு, மை ஹாப்பி லைக் அப்படின்னு நந்தன் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நந்தன். ஜாக்கி பாய் பாடிய பாடல தான் அதிக கட்டுள்ள இந்திய பாடல் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் அதுதான். ஓகே, தேங்க்யூ. அண்ட் $10 வந்து எனக்கு அப்படின்னு தட்ஸ் ஃபார் யூ சுதான்னு சொல்லி முத்தா குத்துருக்காங்க. சிமி டு மீ ஆக்சுவலி தட் இஸ் அந்த கீழே கமெண்ட்ல போட்டிருக்கா. ஓகேவா, இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கே அவர்கள் நாங்க எதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் பட்டு வண்ண ரோஜாவுல இருந்து பார்ட்டிக்கு போன கதையில இருந்து எதுக்கு இதெல்லாம் பேசுறோம்? இந்த சீசன் இன்னும் இந்த அளவுக்கு இல்ல, அதுதான் மேட்ரு. பட் ஏதோ 50ஆவது நாளுக்கு அப்புறமாவது இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரொமோவே பண்ண ஆக்சுவலி. பிரியா சொல்லியிருக்கா, அதாவது செம ஃபன் மொமெண்டா. தர்ஷிகா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராணுவ அவர்கிட்ட வந்து ஹாப்பியா கேட்பாராம், டின்னருக்கு என்ன பண்ணலாம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாமா அப்படி. ஆனா ஜாக்கி அதையும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, வந்துட்டு சமைச்சு கொடுத்துன்னு இருக்காங்களாம் ஜாக்கி அவருக்கு. குழந்தை பசியில ஆடிடும்ல, தொப்ப சுரியணும்ல, அதுதான். சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்சு டயப்பர் ஆர்டர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு லைவுக்கு வந்துட்டாங்களாம் பிரியா, இட்ஸ் பிரியா ஸ்பேஸ். அண்ட் பாராமணி வந்து காலைல தர்ஷிகாக்கு கைக்கு விஷால் கிரீம் போட்டாராம், கை மாறா கழுத்துக்கு ஒத்தடுமா. சகிக்கல அப்படின்ற மாதிரி இல்ல, அதோட சொல்லுவாங்களாம் செயின் கழுத்துக்கு பாரமா, அதனால கழுட்டுனாங்களாம், சகிக்கலையா அதுதான். ஓகேவா, இன்னைக்கு ரொம்ப ஆஃப் டாபிக் போறீங்க ஜாக்கி, ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கான். பார்த்தி பிரபா சொல்லியிருக்காப்ல, அங்க என்னங்க இருக்கு பேசுறதுக்கு? யாரு? பார்த்தி பிரபா. ஓகே 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 ஓகேவா. அதன் பிறகு வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்மி அஜி ஷாக் மலேசியாவில இருந்து பிரேம் கோகுல் சொல்லியிருக்காப்ல, லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் விக்ரம் லேட் நைட்ல வந்து ஒரு மாதிரி மோனோ ஆக்டிங் பண்ணுவார்ல, உண்மை பிரேம் கோகுல் எனக்கும் அது ஞாபகம் வந்தது. போய் தொடைய தட்டிச்சுட்டு டைட்டில் வின்னர் அப்படின்னு வரல, அந்த மாதிரிதான் இவர் வந்து போயிட்டு சிவா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் சொன்னாப்ல. அண்ட் தியாகு அவர்களுக்கு வந்து 8:30 at KL. Abhirami Periyasamy comment, hi Jackie and Sudha, after very long time message you, thank you so much Jackie, in many ways you changed my life. Partner in cooking, walking, all household work, sometimes partner in crime also. அதுதான் அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். ஓகே ஃபைன், சரி ஓகே, thank you Abhirami, thank you so much. இன்னைக்கு போவனா இதுல இருக்கு, மெசேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்ன இதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஏதோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க போல இருக்கு. எனக்கு வந்து அது என்னால வர்ணிக்கவே முடியல. மாறா ஜெயிச்சுட்டோம் மாறா மொமெண்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அதை ஒரு இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க அப்படின்னும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணி மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. இந்த மாதிரி மெசேஜஸ் தான் வந்து நான் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்றது. நீங்க டிபெண்டன்ட் விசால வந்திருக்கீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்டு சிண்டு சொல்லியிருக்காப்ல. என்ன வந்து ஏதோ சொன்னீங்க இல்ல கலாச்சதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நீங்க டிபெண்டன்ட் சொல்லிட்டு இருக்க முடியும். படுக்க போறதுக்கு முன்னாடி படுத்துக்கணுமா டிபெண்டன்ட், படுத்துக்கிட்டோமா மேடம் மேடம் அப்படின்னா கேட்க முடியும். நடக்கிறதா பாத்துக்கலாம் தம்பி. சாந்தி கௌரி வந்து ஆரி சீசன் இப்போ ஒரு தடவை வந்து நைட்டு லைவ் வந்தேன், அதுக்கப்புறம் இப்போதான் வரேன், பிபி பார்க்கறதே இல்லை, உங்களுடைய ரிவ்யூ மட்டும் தான் கேட்கறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஃபாத்திமாவும் வந்து ஜாக்கி லவ் மூட்ல இருக்காரு, அதுதான் இன்னைக்கு வந்து ஒரே இதுவா இருக்கு. அச்சாருக்கு ஜாலா பேசிட்டு இருக்காரு. ஐ ஜஸ்ட் ஜாயின் த லைவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். You guys doing wonderful, my companion during morning driving to office. I always enjoy you both review and the ways of conducting the programs. Keep going அப்படின்னு குமரன் சார் வந்து சொல்லியிருக்காரு. Thank you sir. ரெட் ரோஸ் நீங்க போட்ட கமெண்ட் என்னன்னு தெரியலடா, நாங்க டெலீட் பண்ணல. ஓகே,
அண்ட் இல்ல கொஞ்சம் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸா வர மாதிரி விஷயங்கள் வந்து அதுவே டெல் பண்ணி நாங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறேன், அதனால அதை எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்ட்டு. சார் ஜி சூரியங்கிற ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, படிச்சீங்களா நீங்க? அது முக்கியமான கமெண்ட். சுதா மேடம் குரல் என்ன இவ்வளவு இனிமையாக இருக்கிறதா? அந்த இனிமேல் தான் நான் குளிக்கிறேன், அது இந்த இனிமேல் தான் படுக்கிறேன், துவைக்கிறேன், பல்லு விளக்குறேன், காரி துச்சி வாய் கொப்பளிக்கிறேன், எல்லாமே அந்த இனிமேல் தான் நடக்குது. ஓகே, பரத் இப்பதான் வந்திருக்காப்ல. குட் மார்னிங். அண்ட் நான் இப்ப பிக் பாஸ் பார்ப்பதில்லை, உங்கள் ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டும், இன்றும் உள்ளே வெளியே நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் செமையா மணிகண்டன் சொல்லியிருக்காப்ல. சித்ரா கிருஷ்ணவேணி, ஜிஎஸ்பி அதெல்லாம் வந்திருந்தாங்க. ஜெகநாதன் அவர்கள் வந்து, யோ பிக் பாஸ் உனக்கு லவ் கண்டென்ட் வேணும்னா ஜாக்லின் அண்ட் ராயனை வச்சு ஏதாவது கண்டென்ட் போடுங்க, ஹர்ஷிகா கண்டென்ட் பார்க்க முடியல. வெரி கிளியர். ஜாக்லின் ராயன் வந்து ரொம்ப கிளியரா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுதான். ஓகே, அதே மாதிரி திவ்யாவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களாம், பாஸ்டன்ல இருக்காங்களாம். அவங்களும் வந்து டிரைவிங் அப்போ வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து கேட்டுட்டே வந்து டிரைவ் பண்ணுவேன், யூ கைஸ் ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சகீதாவுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. இந்த சுகு சொன்னதுதான், விஷாலுக்கும் வர்ஷினிக்கும் ஏற்கனவே லவ்வா. ஆமா, அது என்னையா அது என்ன அந்த கதையை பேசாம ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம், டைப்பர் மாத்திர கதை, வாய் தொடச்ச கதை, சாப்பாடு விட்ட கதைன்ட்டு. இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஏதோ அவங்க இதுக்கு வந்திருந்தாங்க போல இருக்கு. பாரதி தான் சொன்னான், ஸ்பேஸ்ல வந்து ஏதோ பேசினாங்க போல இருக்கு, ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் வந்து எனக்கே அதிர்ச்சு. அப்ப ராயன் தான் சொல்லுவாப்ல, ஜெஃப்ரி கையில எழுதிக்கும் விஷாலா விஷாலா அப்படின்னு பாருங்க மேடம். இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் தான். எப்படி வந்து கல்யாணத்துக்கு வரும்போது இந்த பக்கம் வந்து நயன்தாரா, இந்த பக்கம் அப்படி அப்படி தெரியாத மாதிரி போறாங்க. இதெல்லாம் நான் லைவ்லயே பாத்திருக்கேன் சார். நீங்க யாரையோ வாழ்க்கையில பாக்கல, இல்ல இந்த மாதிரி தெரியாதவங்க மாதிரி இருக்கிறது, லவ் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கிறது, இதெல்லாம் நான் ரெகுலரா ஐ எம் வாட்சிங். அது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஐ எம் கிரீன் சாண்ட் ஒன்லி இன் சம்திங், நாட் எவ்ரிதிங். இல்லையா? ஐ ஹவ் நோட்டிஸ்ட். கனடி கேட்டுப்பா. இல்ல அது எப்படி தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்றது. அந்த மாதிரி தான் தெரியாத மாதிரி இருந்தவங்க நிறைய பேரை நான் பாத்திருக்கேன், கனடி கேட்டுக்கேன். வாங்க, ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் வந்து லைக் போட்டேங்கிறது வந்து ஒரு கமெண்டாவே சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். காலையில இவ்வளவு பேர் வந்து நிக்கிறது, ஆனா நல்லா இருக்குல்ல இந்த டைம்க்கு வருது. ஆனா சார் மணி 1 மணி சார், நாளைக்கு ஆபீஸ் வர போனோம். காலையில 7 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஐஸ் வரக்க தள்ளணும், கண்ணாடியில எல்லாம் படிச்சு விட்டு அது வர தரணும், கையெல்லாம் வந்து மறுத்து போகுது. டிபெண்டா வந்தனால நம்ம இதெல்லாம் செஞ்சாகணும். என்ன பண்றது? காலையில எழுந்து இந்த சாக்ஸை நான் என் வீட்டுல கூட, அதாவது நான் உள் சோட்டர் வெளி சோட்டர் கூட போட்டது இல்லையா நான் ஊர்ல இந்தியாவில். அது கொரோனாவுக்கு அப்புறம் ஜட்டியா போடாம ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சரி, அது இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 2 பக்கமும் 2 ஹீரோயின் நிற்கும் போது தலைவர் வந்து எழுந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து கட்டுக்கோப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா கருமம், இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சாக்ஸு எல்லாம் கை உரம் அது இதுன்னு போட்டுக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி காலையில் செம இது ஐஸை தள்ளி அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அது போட்டு சூடாகி அதுக்கப்புறம் டிரைவிங் வீலை பிடிக்க முடியலங்க, அவ்வளோ குளிர். அண்டர்ஸ்டுட் ஜாக்கி. அதுக்கப்புறம் வந்து செல்வராணி பண்ணி இன்னைக்கு லைவ் வந்துட்டேன் அப்படின்னா. ஆமா சொல்லிட்டேன், அது நான் ஏற்கனவே. நான் வந்து நீங்க கண்ணாடி போட்டாலே உஷாராயிடுறேன் நான், நிலைசிமை சொல்லியிருக்காப்ல. பிபி கொளுத்தி போட்ட மூமெண்ட் வந்து சிட்டு டாஸ்க்ல வந்து பிபி தான் கொளுத்தி போட்டிருக்காப்லன்னு இலங்கை சொல்லியிருக்காப்ல. சிராஜுதீன் வந்து ஹாய் ஜாக்கி அண்ட் வாய்ஸ் ஓவர், காலையில வந்து 8:15 மலேசியால. அந்த டமுக்கு டப்பா அருணுக்கு வந்து முத்து கிளாப்ஸ் வாங்கின உடனே ரொம்ப பொறாமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காப்ல. அபிஷேக் வந்து ஐ ரிமெம்பர் ஐ அட்மையர் யுவர் கன்சிஸ்டன்சி ரிவ்யூ ஆன் பிபிக்காக ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றத அபிஷேக் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேர் சொல்றாங்கல்ல, யார் வந்து சிறப்பா இருக்காங்க அப்படி பேர் சொல்லும்போது அந்த வீட்டுக்குலாம் வந்து அந்த பசங்கலாம் திடீர்னு பார்த்தா எகிரி குதிக்கும், ரிமோட்டை போட்டு உடைக்கும், அந்த மாதிரி வேலையை சாச்சனா பண்ணுவாங்களாம். யாராவது இப்போ நிற்குமா அப்படின்னும் போது சாச்சனா டக்குனு அந்த கவனம் இருப்பு மாதிரி குழந்தைங்களாம் ஏறி குதிச்சுலாம் பண்ணும் தெரியுமா, பாட்டெல்லாம் போட திடீர்னு கர்ணகுடமா இருக்கும். நம்ம என்ன பண்றது, அங்கிளுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கதைன்னு வச்சுக்காங்களேன். சரி சொல்லி அவனுமே பாப்பா நல்லா பாடுது நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை தான். அது மாதிரி தான் பண்ணணும்னு பாராமணி போட்டிருக்காங்க. அதனாலே சில சமயம் வந்து அவங்களுடைய பெயரை சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்றதையும் சொன்னாங்க. கலைவாணி வந்து ஜஸ்ட் லைவுக்கு வந்துட்டு இப்ப மீட்டிங்க்கு போயிட்டாங்களாம். சூப்பர் சூப்பர். ஓகேவா? பெல்ட் எங்க இந்த பாட்டை வந்து பாடுறப்போ விலாசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்லியிருக்காரு உங்களை. என்ன ஜிகே சேம் சைடு கோலா போட்டுக்கிட்டு
ஓகே, சித்ரா கூட தான் சொல்லுவா, சித்ரா ஆனந்த்குமார் தானே, அவ கூட சொல்லியிருக்கா ஜாக்கி ஸ்டாப் இட் அப்படின்ட்டு. அவளெல்லாம் என்ன பண்றது எனக்கு தெரியல. ஓகே. அதன் பிறகு வந்து ஜாக்கி ஜான் மைக்கேல் ஜாக்சன், கேப்டன் ஜாக் ஸ்பாரோ, டைட்டானிக் ஜாக்கு, ஜாக்லின் ஜாக்கி, ப்ரோமோ மேஜிக் நேம் ஜாக்கியா. சூப்பர், தேங்க்யூடா, ராஜபாண்டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ. மோர்களையும் கிள்ளி போட்ட சாம்பாரும் செய்யும் பொழுது உங்கள் நினைவுதான் வருகிறதா செந்தமிழ் செல்விக்கு. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து எங்க அம்மா ரொம்ப பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிள் டிஷ் இந்த கிள்ளி போட்ட சாம்பார். எனக்கு கூட எங்க அம்மா வீட்டுல பண்ற சிம்பிள் டிஷ் மோர்களி. மோர்களி, ஐயோ இந்த மோர்களியே சில இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம வந்து இந்த எப்படி அதெல்லாம் சரி விடுங்க, அது ஒவ்வொரு ஃபுட்டு அவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதேதான் இப்ப இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் பார்த்துக்கலாம். அது வந்து ஆனா பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்லும்போது எனக்கு மோர்களி பிடிக்காதுங்க. அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை, மற்றதெல்லாம் ஓகே. மோர்களி அப்படியே அந்த ருசுத்த. ஓகே, ஸோ நீ உங்க பாட்டு விளங்கம் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு அருள் எட்வின் அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஃப்ரம் சென்னை, ஹாப்பி டு see you in the morning live, feeling fresh and active சுகந்தி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கலைவாணி சொல்லியிருக்காங்க, ஆனந்தி மட்டும் போயிட்டா உண்மையிலே வந்து ஒரு பெரிய பாரமே குறையும் பிபி ஹவுஸ்ல. இந்த கேஸுக்கு இன்னும் உயிருக்குன்னு ஒரு ஃபீலு. எப்படி கும்பலோட கோவிந்தாவா இருந்து என்னமோ பெரிய மேதை மாதிரி பேசுது அப்படின்ற. ஐயோ, நேத்து நைட்டு 3:45 துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், பொம்மை போனாதான் அது கம்ப்ளீட் ஆகும்னு. அது வேற போய் பேசுவாங்க ஜாக்லின் கிட்ட வேற. அவங்க விடுங்க, பூனா சொல்லிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டோட டாக் நேம் தாரா. இனிமே அதை பார்த்தா எனக்கு இந்த ஞாபகம் தானே வரும். அதே மாதிரி ஜாக்லின் வந்து குட்டி வனிதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவரு, அது பேர் என்ன சொல்றது, ராதா சக்திவேல் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. குட்டி வனிதான்னு சொல்லி விஷால் சொல்லுவாராம். விஷாலை விட வந்து வனிதாவே டீசென்ட் கேம் பிளே பண்ணாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒண்ணு வந்து வாண்டடா வண்டியில இருக்கு பாரு, பார்கவே $5 போட்டா பிஹாஃப் ஆஃப் மோர்களி லவர் சங்கம். போங்கடி போங்க, நீங்களும் உங்க மோர்களையும் இருந்து போகுது, பரவாயில்ல. ராஜி வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காப்ல, விஷால் அண்ட் அருண் ஆர் ஹாப்பி டு கெட் எனி பப்ளிசிட்டி, பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அப்படிங்கறதையும், தே நோ தி ஷோ இஸ் ஒன் வின்னர், அதனால வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அதான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். இன்னைக்கு இன்னொன்னு ஜாக்லினும் ராயனும் பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி. அதாவது வந்து ஜாக்லின் கிட்ட தான் வந்து முதல்ல தர்ஷிகா போய் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்ட்டு. ஜாக்லின் சொல்ல மாட்டாங்க, தர்ஷிகா தான் கூட்டுன்னு வாக்கிங்ல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரை வந்து பேசும்போது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் எட்ட வந்துடுவாங்க, ஏன்னா கிரிஞ்சி மேக்ஸ் போகுதுன்ட்டு. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ராயன் கிட்ட வந்து ஜாக்லின் பேசிட்டு இருப்பாங்க, நான் எப்படி பிக் பாஸ் எனக்கு தான் ஃபண்ட் அதிகமாக கொடுக்கணும், அடுத்தது வந்து இது வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படியே எனக்கு தெரியுது அப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் சிரிச்சே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கிற அப்படின்ற மாதிரி ராயன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு சொரத்தை குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். கடை மூலமா 1.25 போறதுங்க. 520 பேர் வாட்ச் பண்றீங்க. ஒன்றும் லைவே இல்லையே, ஏதாவது லைக்கை போட்டால் தானே அப்படி கொஞ்சம் அப்படியே போகலாம். 100 நிமிஷத்தை அடைந்து விட்டோம். பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து சொல்லியிருக்காரு, ஆன் த வே டு ஒர்க் பிபி வந்து இப்பதான் வந்து சூடு பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. உண்மையிலே நீதான் ரொம்ப நாள் கழிச்சு நானும் வந்து அதை வந்து பண்ணேன். ஐ மீன் ப்ரோமோ வந்து ரிவ்யூ பண்ணேன். ஆக்சுவலி 560 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, 369 400 எடுத்துன்னு போயிடுங்களா தம்பிகளா தங்கைகளா. அது கார்த்திக் சொல்லியிருக்காரு, சிவகுமார் வந்து சின்ன வயசுலயே வந்து மல்டி யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாரா. ரேவா வந்து காலையில லைவ்ல உங்க 2 பேரையும் பாக்குறது ரொம்ப ஹாப்பி, லைக் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ சவுண்ட் வந்து கிரை டுடே டு சிவா வாஸ் லைக் ஷி வாஸ் ரெஜிஸ்டரிங் தட் ஷி வாஸ் பீயிங் அ கெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஜாக் and that she forgot about herself trying to say that last. அதாவது வந்து ஜாக்கோட ஃப்ரெண்டுன்றதை ரெஜிஸ்டர் பண்றது ஒன்று, இன்னொன்று கில்ட் ஃபீலிங் அந்த பொண்ணுக்கு. ஆமாம், எல்லாரும் வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்றுக்கு அடக்கிட்டு வந்து ஒரு பொம்மைக்காக காக்கும்போது நம்ம ஜஸ்ட் கிட்ட போயிட்டு வாங்குற மாதிரி வந்துட்டுமேன்ற ஒரு இதுதான். ஓ இவ்வளோலாம் விளையாடுறீங்களா அப்படின்னா நானும் விளையாடுறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். தியாக வந்து தான் சொல்லியிருக்காப்புல, இந்த விஷால் தர்ஷிகா ரொமான்ஸ் வந்து ஓவர் கிரிஞ்சா இருக்குதுன்ட்டு. உண்மைதான். ஸோ கவிங்கர் வந்து லைக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சங் வந்து வே சவுண்ட் வாஸ் ஃபீலிங்ஸ் பேட் தட் எவ்ரி ஒன் இஸ் அப்ரிஷியேட்டிங் ஜாக் அண்ட் ஸோ ஷி வாஸ், அதாவது அந்த கில்ட் ஃபீலிங் தான் நான் சொன்னல இதுதான்.
ஆனந்தி நாரதர் கொண்டே அந்த ட்ரெஸ்ஸும் அன்ஷிதாவையும் விஷால் விஷயத்தில் இழுத்து விடாமல் ஓய மாட்டாங்க அப்படின்றத திரும்ப சொன்னாங்க. அவங்க வந்து மீ ஆல்சோ மோர் கிளீன்ட் இன்னொருத்தங்க அந்த சங்கத்தில் ஒரு ஆளாக இணைஞ்சிட்டாங்க கீர்த்தி அவர்கள். தருண் ஆல் குட் வாண்டட் டு ஷேர் தட் இன்ஸ்பயர்ட் பை யூ ஐ பேக்டு ப்ளூபெரி மஃபின்ஸ் டுடே போனா ரைட். ஸோ ஓகே எனிவே சிவகுமார் சின்ன வயசுல இருந்து மல்டியூனிவர்ஸ்ல சொன்னேன். ஓகே நடுவுல ஒரு இது பார்த்தேன், யாராவது அது கரெக்டா சொல்லுங்க. விஷால் வந்து இந்த தர்ஷிகாவுடைய இந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கே என்ன சொல்லுவாராம், நிறைய எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. யாரு விஷால் வந்து அதனால தான்டா இதை பண்றேன், ரொம்ப சீரியஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுடைய விஷயத்த வந்து பேசின மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது என்னன்றது சத்யா விஷால் ராயன் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. ராயன் இல்ல ராணவ், ஐ மீன் சூரி சொன்னது நல்லா இருக்கு. லைக் போடாத லைக் போடுங்கள், அந்த குளிரில் தூங்காமல் 1 மணி நேரத்துக்கு மேல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து லைக் போடுங்கள் சூரி சொல்லிருக்காங்க. தேங்க்யூ மேன், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து அதான் அந்த லைக் போறதுல ஒன்றும் நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம், ஈகோ பார்க்க வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். அதனால லைக் மட்டும் போட்டுருங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ வளர்மதி வந்து மலேசியால இருந்து பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Actually வந்து not the joke but the way you deliver it and your reactions after the makes me laugh. Actually நெய்வேலியில் லீவுக்கு போகும்போது அப்போ வந்து தான் அப்போ வந்து கவுண்டமணி இந்த ஜோக் வந்து செம்ம ஃபேமஸ். நான் பாடும் பாடலை கவுண்டரை அதை எங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு, நான் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா அப்படி அந்த அண்ணா நகர்ல வந்து மணி இது குண்டி வைக்கிறது அந்த ஜோக்கெல்லாம் போகிறோம். அதை வந்து நான் வந்து ரொம்ப பேசுவேன். அப்போ எல்லாம் ஊசிப்பாங்க எனக்கு. இன்னும் நாம அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பேசும்போது அங்க அது எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, ரிலேஷன்ஸ்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற பொறுத்து தான் நம்ம அதை பேசுவோம். அப்புறம் தான் தெரியுது ரைட் இதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கப்படுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. 376 லைக் ஃப்ரம் ஐஸ்வர்யா வந்து என்னமா 376வது லைக் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா மென்ஷன். தேங்க்யூடா. 557 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 400 எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா வந்து நீங்க மலையாள ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? BB3 பண்ணோம். ஆமா BB3 பண்ணோமா. காலை வணக்கம் ஃப்ரம் மலேசியா சந்திரா. அதுக்கப்புறம் ஸ்வாதி யூசிங் ஜாக்கி பீன் ஹியரிங் யூ சின்ஸ் 3 years we will still put like. thank you ஸ்வாதி. புனிதா பாலாவும் உங்களோட உடம்பு பார்த்துக்காங்க அப்படின்னு ஆமா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் காயு விலாக்ஸ் அண்ட் நந்தினி சுஜித் 2 பேருமே வந்திருக்காங்க. நந்தினி வந்து லைக் போட்டேன் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. ரேவதி வந்து இந்த நேரத்துல லைவ் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி, நான் ஃபைனலா லைவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ரொம்ப லேட்டு. நாங்க வந்து விடிய காத்தால 2 to 1 to 1 அதான் 12 to 1 12 to 2 இப்படிதான் வரும். ஆக்சுவலி 2 to 3 4ல முடிச்சுக்குவோம். இன்னைக்கு வந்து வந்ததே ரொம்ப லேட்டுன்றதுனால அது அப்படியே போயிட்டு இருந்தது. ஆமா அதுதான் மேடம், உண்மைதான் மேடம். வந்ததே லேட்டு ரோஜா வேற ஹீல்ஸ் எல்லாம் போட்டு போகலாம் மேடம். இன்னைக்கு ஹீல்ஸ்லாம் அப்படியே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஓவர் கோட் எல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் அங்க அந்த அளவு ஒருத்தர் இல்லையா? நான் எப்படி அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகேவா, நான் அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை சார். பிக் பாஸ் ரிவ்யூ வந்தா மட்டும் ஜாக்கி டிவி வாய்ஸ் ஓவர் டிவி ஆகி மாறி விட்டதோன்னு ஒரு டவுட் வருதான். நாராயணன் அவர் வந்து ஏத்தி விடுறாரு இப்பெல்லாம். ஓகே, இதுல நிறைய ஏத்தி விட்டாங்க, இதெல்லாம் விட ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஆமா சுதா மேடம், விஷால் சொல்றாராம் கரெக்ட், நிறைய நான் மீடியா பர்சன் இது எனக்கு பூஸ்ட் தான் பண்ணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்லையா சூரி சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருந்தா நல்லா இருக்குமா? நாமளும் ஒரு வாரம் தான் அதை எதிர்பார்க்கிறோம், ஒன்றும் இல்லை. பட் ஆனா வந்து ரொம்ப லோவஸ்ட்ல வந்து சாச்சனா ஆனந்தி ரஞ்சித்தே மேல இருக்கிறாரு. சாச்சனா ஆனந்தி இருக்காங்கன்னா ஆனந்தி வெளியாயிடுவாங்க, முடிஞ்சு. ஸோ சாங் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க ரீலொகேட் ஆயிட்டீங்களா யூகேக்கு இல்ல ப்ராஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட் 2 years ப்ராஜெக்ட். ஆமாமா, அதுல ஏதோ 2 years டிபெண்டன்ட்டா வந்திருக்கேன், அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் யூடியூப் வேலை பார்த்துட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். ஆமா. அப்புறம் சோ இதுல வந்து 6 மாசம் ஏற்கனவே காலையில இப்பதான் பனி வந்துட்டு இங்க வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்குது. கட்டிப்பிடிக்காம தூங்க முடியறது இல்ல, பயங்கர குளிர். காலையில காரை ஸ்டார்ட் பண்ண முடியல, பனியை சொரிச்சு குத்தி எடுத்துட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. எஸ் தட்ஸ் இட். ஸோ வேற மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம் ஜாக்கி, படுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே ஜீஸ் மேக்கப் வந்து நீ படிச்சுட்டேன் அந்த கமெண்ட். தேங்க்யூமா. நாங்களும் விடைபெறும், டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து 1:10 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாய் மாதவன் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் இன்னைக்கு நான் செலவு பண்ணி எல்லாமே படிச்சாச்சு. ஸோ குடும்பம் வர நிறைய கமெண்ட்டை வந்து படிச்சிருக்கோம். சப்போஸ் விட்டு இருந்தா அது வந்து
என்ன சொல்றது, சப்போஸ் விட்டுருந்தாலும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து படிச்சிருக்கோம். யாராவது கமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தோம்னா இட் இஸ் அவுட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். அவுட் ஆஃப் டைம். ஏன்னா நிறைய கமெண்ட் மேல இப்ப இருந்ததுன்னா அது இப்ப போய் பார்த்தோன்னே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. 521 பேர் 393 லைக் அப்படியே படான்னு கட கட கடன்னு போட்டீங்கன்னா ஒரு 410 வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அதை தான் நீங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வேற என்ன, விட்டுட்டீங்க பிரதர் ஆமா, ரெட் ரோஸோட கமெண்டே வர மாட்டேங்குது. ஆனா விட்டுட்டீங்கன்ட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியலப்பா, என்னன்னு தெரியல. வரல. should give red card to Jack for hurting Vishal's. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்ல. she stole his shirt, scratched his neck, face, he got medicine for neck. எதுக்கு நாவி போட்டிருக்காங்களா? ஆமா ஆமா, பொம்மையை தூக்கி அடியில வச்சுக்கிட்டாங்கன்னா அது மாதிரி எடுப்பாங்கல்ல, செய்வாங்க. இதுக்கு முன்னாடி சுனிதாவை போட்டாங்க. அதேதான், இன்னைக்கு போய் கூட அவர் சாரி கேட்டாரு. இன்னைக்குதான் எனக்கு தெரியுது உன்னெல்லாம் நான் அந்த மாதிரி விளையாடினதுக்கு சாரி சொல்றேன். சாரி கேட்டது வந்து விஷாதான் பண்ணாரு. அப்படி ஒண்ணு லேசாலாம் ஒண்ணு விடல. அப்ப சத்யாலாம் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னே தெரியாம சத்யாலாம் சப்போர்ட் பண்ணாரு. குத்துனாரு, வயித்துல வந்து குத்துனாரு. ஜாக்லின் வயித்துல வந்து குத்துனாரு. அந்த பொண்ணு அலறிடுச்சு தானே ஓடிச்சு. அதெல்லாம் இருக்கதான் இருக்கு. அதுதான். ஏன் இவ்வளவு, ஏன் விஷால் தர்ஷிகா மேல எல்லாம் கிடப்பாங்க. சுனிதாவுக்கு அப்புறம் தர்ஷிகா மேல. இதுல இன்னொரு கொடுமை, ரஞ்சித் போய் விடுவாருங்க. அம்மா கூடி ஐயா கூடி அவரு போய் விடுவாரு. அப்பதான் அவருக்கு வந்து இது தேங்காய் மிதி நடக்கும். அப்பதான் பலாக்கொட்டை மிதி அப்பதான் வாங்குவாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரெட் ரோஸ் கேட்டது என்னன்னா, உங்க ஏஜ் வந்து கேட்டாங்களாம். அவங்க ஏஜ் போலவே இருக்கு. ஜாக்கி ஸ்வீட் 16 சொல்லலாம்னு பார்த்தேன் நானு. அவங்க ஏஜ் குரூப் மாதிரி தெரியுது. அதனால வந்து ஜாக்கி பிரதர் உங்க ஏஜ் தான் கேட்டேனா? ஏன் நான் ஸ்வீட் 16டா? அவ்வளவுதான். எப்பயுமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ வாட்ஸ்அப்ல கேட்டா கூட. வேர்ல்டு வார் பத்தி பேசினா என்ன, நீங்க என்ன இப்ப 1950 நடந்தது, இப்ப நான் வேர்ல்டு வார் பத்தி பேசுறேன்னா என்ன ஏஜ்னு கேட்டுருவீங்க நீங்க? அதெல்லாம் ஹிஸ்டரியில படிக்கிறது தான். தட்ஸ் ஆல். எவ்வளவு வேர்ல்டு மூவிஸ் இருக்குது. பட்டு ஒன்னு ரோஜா பாட்டெல்லாம் பண்ணீங்கல்ல, அதனால கேட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ எம் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. அதுல வந்து எத்தனை நாளைக்கு இதே கதை உருட்டுவீங்க. அது உண்மையிலே எல்லாருமே சிலுக்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சிலுக்கு கண்ணு என்ன அது என்ன. எனக்கு சிலுக்க வந்து இது இந்த பாட்டு வாழ என்னது 3ஆம் பேரில் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் அந்த பாட்டுக்குலாம் எல்லாமே கரக்கி போடுவாங்க. எனக்கு அந்த பாட்டே பிடிக்கும் சுத்தமா. ஜீவாவில் இந்த பாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சாங், அது எல்லாருக்குமே தெரியாத ஒரு சாங் ஒன்று இருக்கு. அது என்னன்னு நாளைக்கு யாராவது ஞாபகம் வச்சு கேட்டீங்கன்னா அந்த சாங்கை நாளைக்கு சொல்றேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அப்படி இப்படி உருட்டி 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசியிருக்கோம். 401 வந்திருக்கோம். எஸ், 1 மணி நேரம் 50 வருஷம் சேர்ந்து. பொன்னாத்தால் அருமையாக இருந்தது. மாற்றுப்பார்வை, இதனால தான் உங்களை வந்து அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. அதேதான் தருண் விக்னேஷும் மென்ஷன் பண்ணியிருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, தட்ஸ் இட். வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை ஜாக்கி. அதேதான். பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 401 லைக் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 350 360 போகும். முதல் முறையா வந்து 401 522 பேர் வாட்ச் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காவது இது மாதிரி லேட் நைட் வரும்போது நாங்க சொல்றோம், இன்னைக்கு லேட் நைட்டு, பட் சனிக்கிழமை அந்த மாதிரி அதாவது டைம்ல வரலாம், பார்க்கலாம். ரைட். அதனாலதான் வந்து இப்ப இருங்க, கையோட இதெல்லாம் அந்த 500 பேர் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணி இந்த மாதிரி பண்ண மாட்டோம் பாருங்க டக்குன்னு. ஏன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 400 ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்றப்பல. வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்டே இருக்கோம். 4 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவோம், இன்னும் அரை மணி நேரம். நீ கூட அதான் போட்டிருந்தேன், வெளியே காத்தால 4 to 3 நான் 3 to 4 வருவேன்னு சொல்லியிருந்தேன். டைம் ஆயிடுச்சு, உடனே போய் போட்டேன். இன்னும் வந்து 4 to 5 வருவோம் பொழுது அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். கம்யூனிட்டியில் எப்போ பார்த்தாலும் போட்டே இருக்க முடியாதுல்ல, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு இதுதான் கொடுக்குறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 110 நிமிட்ஸ் 524 வாட்சிங்ஸ் முடிச்சிடலாமா? எவ்வளோ பார்க்கலாம் படிச்சு. சாரி, ஷான்ஷிவா வந்து விருப்ப தெரிவு 402. தேங்க்யூப்பா. லைக் போட்ட அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லா நலமும் வளமும் பெற்று வாழுங்க. லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் அடுத்த வாட்டி லைக் போட முயற்சி செய்யுங்க. வேற என்ன, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி, உங்கள் கமெண்ட்டுகளுக்கு நன்றி. இந்த ரிவ்யூ இவ்வளோ விடிகாத்தால பண்ணி இவ்வளோ பேர் வந்து அதில் கூடி குழுமி நிற்கிறது தான்
இவ்வளோ நேரம் பேசுறதுக்கான எல்லா விஷயங்களும் நன்றியும் அன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேப்பல் அக்கௌண்ட், அது யூஎஸில் இருக்கிற நேயர்களுக்கானது. பக்கத்தில் ஜிபே இருக்குது, HDFC அண்ட் UK மான்சோ கன்சஸ் டே. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 பாகமும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ நாளைய பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.